நம்ம சேனலை பார்க்குற வரைக்கும் நண்பர்களே, காதல் எதிர்ல வந்தாலே இப்போ இருக்கக்கூடிய 2K ஜெனரேஷன்ஸுக்கு மாடர்ன் லவ் ஸ்டோரீஸ் தான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரிஸ்க்குலாம் முன்னாடி தமிழ் சினிமாவில் ரொமான்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் கொடுத்த த ஓஜி கிங் ஆஃப் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி சார். சிவாஜியோடைய ஃபிலிமோகிராஃபியை நீங்க எடுத்து பார்க்கும்போது, எப்படி ஒரு குடும்பம் சார்ந்த கதைகள், ஒரு ஊர் சார்ந்த கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, அதே மாரி காதல் கதைகள்லயுமே முக்கியத்துவம் குடுத்திருப்பாரு. பட் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு இது தெரியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா தெரியாது. ஸோ அத பூர்த்தி பண்ணும் விதமா தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு சொல்லும் விதமா, சிவாஜி சார் நடித்திருக்கக்கூடிய டாப் 10 காதல் படங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நடிகர் திலகத்தை பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல, அதுவும் இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் தான் முதன்மையா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த 10 காதல் படங்களை நம்ம டாப் 1ல இருந்து டாப் 10 வரைக்கும் தரவரிசைப்படுத்தியிருக்கோம். 10வதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய சிவாஜியுடைய காதல் படம் என்ன அப்படின்னா, 1957ஆம் ஆண்டு வெளியான அம்பிகாபதி திரைப்படம் தான். இந்த படத்துல சிவாஜி சாருக்கு ஜோடியா பானுமதி நடிச்சிருப்பாங்க. வணக்கம் கண்ணம்மா. இந்த படத்துடைய கதையை வந்து ரொம்ப நான் ஷார்ட்டா தான் வந்து சொல்ல போறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். இந்த படத்துடைய கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ராஜா காலத்து காதல் கதையில இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி பீரியட் லவ் படம் தான். வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கக்கூடிய ரோமியோ ஜூலியட். ஸோ அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய கதையை வந்து எழுதியிருப்பாங்க. சிவாஜி சார் பாடல்கள் பாடக்கூடிய புலவரா இருப்பாரு. கதாநாயகி பானுமதி வந்து ஒரு அரசருடைய மகளா இளவரசியா இருப்பாங்க. இப்போ 2 பேத்துக்குள்ள காதல் வந்து மலருது. ஆனா இத வந்து அரசர் மறுக்கிறாரு. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை வந்து இருக்கும். எப்படி இன்னைக்கு ஜெனரேஷன்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ண ஒரு ஏழை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, ஸோ இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். பட் இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதுனால நான் இந்த படத்தை 10வது இடத்துல வச்சிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய சிவாஜி சாருடைய காதல் படம் 1967ஆம் ஆண்டு வெளியான இருமலர்கள். இந்த படத்துல சிவாஜி சாருக்கு ஜோடியா 2 கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க. பத்மினி அண்ட் KR விஜயா. இந்த அழகிய மலர் யாருக்கு தேவை? எனக்கு உன் உள்ளம், உன் மலர் எல்லாம் எனக்கு தான். இந்த படத்துடைய கதை என்னன்னா, சிவாஜி சாரும் பத்மினியும் ஒரே கிளாஸ்மேட்ஸ். ஆனா சிவாஜி சார் வந்து பத்மினிய காதலிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பத்மினிட்ட சிவாஜி சார் தன்னுடைய காதலை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த டைம்ல சிவாஜி சாருடைய அப்பா இருந்துகிட்டு தன்னுடைய குடும்ப பெண்ணா இருக்கக்கூடிய KR விஜயாவை சிவாஜி சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாரு. ஆனா சிவாஜி சார் வந்து பத்மினியை தான் ஏதோ பண்றேன், KR விஜயாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. பத்மினி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு நான் எங்க அண்ணா கிட்ட போய் ஒப்புதல் வாங்கணும், அவர் ஓகே சொன்ன உடனேயே லெட்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி சிவாஜி சட்ட சொல்லிடுவாங்க. பத்மினி அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அண்ணா வந்து இறந்துருவாரு. ஸோ அண்ணா இறந்ததுனால அண்ணாவுடைய குழந்தைகளை வந்து இவங்க பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுரும். இதனால பத்மினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை கஷ்டப்பட்ட மாதிரி சிவாஜியோட வாழ்க்கையும் கஷ்டப்பட்ட கூடாதுன்றதுக்காக ஒரு பதில் லெட்டர் வந்து போடுவாங்க. அந்த பதில் லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போனேன், எனக்கு ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளையே எங்க அண்ணா பார்த்து வச்சிருந்தாரு, நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸோ எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி பத்மினி வந்து ஒரு லெட்டர் போட்டுருவாங்க. இந்த லெட்டரை சிவாஜி சார் படிச்சு பார்ப்பாரு. அவர் வந்து மனசு நொந்து போயிடுவாரு. இப்போ வேற வழி இல்லாம KR விஜயாவையே கல்யாணம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுறது. சிவாஜி சாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் பத்மினி சிவாஜி சாரை தேடி வந்தாங்களே இல்லையா? சிவாஜி சாருக்கும் KR விஜயாவுக்கும் கல்யாணம் ஆனதுனால இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் தான் மீதி படம். நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய சிவாஜி சாருடைய காதல் படம் 1961ல வெளியான பாலும் பழமும். இந்த படத்துல சிவாஜி சாருக்கு ஜோடியா 2 கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க, சரோஜா தேவி அண்ட் சவுகார் ஜானகி. ஆனா ஜோடி அப்படின்னு பார்க்கும்போது சரோஜா தேவியை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த படத்துடைய கதைக்களம் என்னன்னா, சிவாஜி சார் வந்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய டாக்டரா இருப்பாரு. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டே இருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ட் நர்ஸா தான் சரோஜா தேவி இருப்பாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல சரோஜா தேவியுடைய அப்பா வந்து இறந்துருவாங்க. அதனால சிவாஜி சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி
சொல்லிருவாரு. இது ஒரு கட்டத்துல போய்க்கிட்டு இருக்கும்போது சரோஜா தேவிக்கு வந்து காச நோய் இருக்கிறது தெரிய வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாருன்னா, சிவாஜ் சார் வந்து சரோஜா தேவிக்கு நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பட் இவர் இப்படி சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால, தான் ஒரு டாக்டர்ன்றதையும் மறந்து ரிசர்ச் எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாரி சரோஜா தேவிக்கு ஒரு ஃபீல் வந்து ஆயிரும். ஸோ நம்மளால அவர் வந்து ரிசர்ச் பார்க்காம இருக்காரே அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் வந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவாஜ் சார விட்டுட்டு சரோஜா தேவி பிரிஞ்சு சொல்லாமலே வேற எங்கேயோ வந்து போயிடுறாங்க. இதனால மன உடைஞ்சு போன சிவாஜ் சார் குடும்பங்களுடைய வற்புறுத்தல் காரணமா சவுகார் ஜானகிய கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சிவாஜ் சார் வந்து குடும்ப வாழ்க்கையவே கவனிக்காம திரும்பவும் ரிசர்ச்னு வந்து போயிட்டே இருப்பாரு. ஸோ இதனால அங்க நடக்கக்கூடிய ஒரு விபத்து காரணமா சிவாஜ் சாருக்கு பார்வை வந்து போயிருது. அண்ட் இதுக்கப்புறம் கதையில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன, இது எல்லாமே தான் அடுத்த படமா வந்து இருக்கும். இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு திரைக்கதையை பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனலா வந்து இருக்கும். ஆக்சுவலா நான் சொன்னது வந்து வெறும் 2% தான். நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளியான ஊட்டி வரை உறவு திரைப்படம். இந்த படத்துல சிவாஜி சாருக்கு ஜோடியா கே.ஆர். விஜயன் நடிச்சிருப்பாங்க. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். இந்த படம் வந்து ஒரு லவ் வித் காமெடி ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துடைய கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. பட் ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, சிவாஜ் சாருடைய அப்பா ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை வந்து இருக்கும். இப்போ சிவாஜ் சாருக்கு தங்கச்சியா இன்னொரு கேரக்டர் வந்து இருக்கும். அந்த கேரக்டர் வந்து தன்னுடைய உண்மையான அப்பா யாரு அப்படின்றத தேடி சிவாஜியோடைய ஃபேமிலியும் தேடி வந்து வருவாங்க. அவங்க யாருன்றத சிவாஜ் சார் புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் தன்னுடைய தங்கச்சி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. அஃபீஷியலா இவ தான் என் தங்கச்சி அப்படின்றத வந்து தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகள்லாம் படத்துல வந்து பண்றாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா இல்லையா, அதே மாதிரி சிவாஜியோடைய காதலியா இருக்கக்கூடிய கே.ஆர். விஜயாவை சிவாஜி சார் கல்யாணம் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்துடைய கான்செப்டா வந்து இருக்கும். இந்த கதையை கேட்டு நீங்க வந்து ஏதோ பாசமலர் மாதிரி அண்ணன் தங்கச்சி கதை நினைச்சுக்காதீங்க. சீரியஸா அப்படி கிடையவே கிடையாது. இதுவும் லவ் ஜானர் தான். கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 1985ல் வெளியான முதல் மரியாதை படம். இந்த படத்துல சிவாஜி சாருக்கு ஜோடியா ராதா வந்து நடிச்சிருப்பாங்க. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. ஆக்சுவலா இந்த படம் நடிக்கும்போது சிவாஜி சாருக்கு வயசு என்னன்னா 57. இதே ராதாவுக்கு வயசு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 20 வயசு. எப்படிப்பட்ட ஒரு பேரை வந்து அப்போ படத்துடைய இயக்குனர் பாரதிராஜா நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப நான் சொல்லும் போதே வந்து சில பேர் நினைக்கலாம், ஏன்னா ஒரு 57 வயசு மனுஷனுக்கு ஒரு 20 வயசு பொண்ணு ஜோடியா நினைக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க ஏத்துக்கும் விதமா படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. முதல் மரியாதை படத்தை பத்தி நான் உங்களுக்கு அவ்வளவா சொல்ல தேவையில்லை. இதுவும் வந்து ஒரு வில்லேஜ் சார்ந்த ஒரு காதல் கதை தான். ஒரு 57 வயது முதியவனுக்கும் ஒரு 20 வயது இளம் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை தான் இந்த படம். ஸோ முடிஞ்சா கண்டிப்பா இந்த படத்தையும் போய் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 1970ல் வெளியான எங்கிருந்தோ வந்தால். இந்த படத்துல வந்து சிவாஜி சாருக்கு ஜோடியா ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு லவ் வித் எமோஷனல் கலந்த படமா வந்து இருக்கும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, சிவாஜி சார் ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவரு முன்னாடியே அவரை அவமானப்படுத்தும் விதமா இன்னொருத்தன் வந்து கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணுவான். அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். அதுல சிவாஜி சாரவே கூட்டு வந்து வேணும்னே ட்ரிகர் பண்றதுக்காகவே பாட வைப்பாங்க. அவர் பாடக்கூடிய அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த காதலி மனசுடைஞ்சி அப்படியே வந்து மாடியிலிருந்து கீழே குதிச்சிருவாங்க. அந்த குதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய சிவாஜி சாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அப்படியே மனநிலை வந்து போயிருது. அதாவது ஒரு பைத்தியக்காரனா மாறிடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட இவரை வந்து கியூர் பண்றதுக்காக அதாவது ஜெயலலிதாவை அந்த குடும்பம் வந்து ஹையர் பண்றாங்க. ஃபைனலா ஜெயலலிதா சிவாஜி சாரை திருத்தினாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதையா வந்து இருக்கும். ஸோ சீரியஸாவே வந்து எவ்வளவோ சிவாஜியோடைய படங்கள் நான் பார்த்திருக்கேன். எனக்கே வந்து ஒரு கட்டத்தில் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு ஒரு சீன் தான் பார்க்கும்போது இந்த படத்துல. அது மட்டும் இல்லாமல் சிவாஜியோடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க இந்த படத்துல ரொம்பவே வந்து பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி இதுவுமே. இந்த படம் நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளியான இருவர் உள்ளம். இந்த படத்துல சிவாஜி சார் கூட ஜோடியா சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பியூர் லவ் வித் டிராமா ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்
இந்த படத்துல சிவாஜி சார் வந்து ஒரு பிளே பாயா இருப்பாரு. எப்படின்னா பொண்ணுங்கிட்டலாம் போயிட்டு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு, பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாரி வந்து சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதனால அவருக்குமே வந்து ஒரு சில தவறான பாஸ்ட்டும் வந்து உருவாகுது. அந்த டைம்ல நம்மளுடைய கதாநாயகி சரோஜா தேவிய மீட் பண்றாரு. ஆனா சரோஜா தேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க மேல சிவாஜி சாருக்கு ஒரு காதல் ஏற்படுது. ஸ்டார்ட்டிங்ல சரோஜா தேவிக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் சரோஜா தேவி முன்னாடி தன்னை வந்து ஒரு நல்லவனா காட்டிக்கணுன்றதுக்காக நிறைய வேலைகள் சிவாஜி சார் பண்றாரு. அண்ட் ஃபைனலா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சிவாஜி சார் வந்து இப்படி பிளே பாய் இருக்கிறதுனால அவருடைய அந்த தவறான சில பாஸ்ட் காரணமாக நிறைய பிரச்சனைகள் அவங்களோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றது தான் படத்துடைய மொத்த கான்செப்ட்டா வந்து இருக்கும். சீரியஸாவே வந்து இந்த ஜெனரேஷன்ல நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல இந்த இருவர் உள்ளம் படம் வந்து கம்பல்சரி குடுக்கும். உண்மையிலே வந்து சிவாஜியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இப்போ எப்படி ஒரு பசங்கலாம் வந்து ரொம்ப ஃப்ளோட் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து 60ஸ்லயே பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் தான் ஒன்ஸ் மோர் படம். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 1964 வெளியான புதிய பறவை. இந்த படத்துலயுமே சிவாஜி சாருக்கு ஜோடியா சரோஜா தேவி தான் நடிச்சிருப்பாங்க. இத்தனை படம் நம்ம சொல்லியிருக்கோம். இத்தனை படத்தெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னர்ல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த புதிய பறவை. இந்த படத்துடைய ஒண்ணுல என்ன கொஞ்சம் கேளுங்க. சிவாஜி சார் வந்து சவுகார் ஜானகிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சவுகார் ஜானகி ஒரு தப்பானவங்க அப்படின்ற விஷயம் வந்து சிவாஜி சாருக்கு தெரிய வரும். இதனால 2 பேத்துக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனையின் காரணமா சவுகார் ஜானகி தற்கொலை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கஷ்டத்துல இருந்து சிவாஜி சார் வெளியே வந்து நார்மலா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு பொண்ணா இருக்கக்கூடிய சரோஜா தேவியை மீட் பண்றாங்க. சரோஜா தேவிக்கும் சிவாஜி சாருக்கும் இடையில காதல் வந்துருது. ஸோ சிவாஜி சார் வந்து தன்னுடைய முதல் மனைவி சவுகார் ஜானகி பற்றியான அந்த பாஸ்ட் லைஃபையும் சொல்லிடுறாரு. இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சரோஜா தேவிக்கும் சிவாஜி சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த நிச்சயதார்த்தத்தில் தட்டு மாற்றும் போதே இறந்து போனதாக சொல்லப்படக்கூடிய சிவாஜி சாருடைய முதல் மனைவியான சவுகார் ஜானகி உயிரோட வந்துடுறாங்க. உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஸோ இந்த கதையில இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் தான் மொத்த படமா வந்து இருக்கும். இந்த படத்துல ரொம்ப பேசப்படக்கூடிய விஷயம் வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான். ஏற்கனவே மனசு உடைஞ்சி ஒரு காதல்ல தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் தனக்கு கிடைக்கக்கூடிய 2வது காதலை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து கிளைமேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லுவேன், எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதனாலதான் இந்த படம் நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 1968ஆம் ஆண்டு வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம். ஒரு உண்மையான காதலை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வியந்து பார்க்க வச்ச ஒரு படம் தான் இந்த தில்லானா மோகனாம்பாள் படம். இதோடைய கோர் பாயிண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா காதல் தான். அதாவது என்னன்னா, கதாநாயகன் சிவாஜி சார் வந்து ஒரு நாதசுர வித்வான், கதாநாயகி பத்மினி வந்து ஒரு நாட்டிய பேரொளி. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈகோ, உன்னுடைய நாதசுரம் பெஸ்டா என்னுடைய டான்ஸ் பெஸ்டா, வா நம்ம வந்து ஜெயிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான். ஒரு காதல்ல வரக்கூடிய ஒரு ஈகோ மூலமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இறுதியா எப்படி போய் முடியுது அப்படின்றது தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சு அதுல வந்துட்டு இந்த நாதசுர கலைகள் பத்தியும் நாட்டிய கலை பத்தியும் பேசி சான்ஸ் இல்லைங்க. ஏபி நாகராஜன் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த டைரக்டர்ல மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்ல இந்த படம் 2வது இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்துடைய திரைக்கதையும் காதலை சொல்லியிருக்கக்கூடிய விதமும் தான். ஸோ ஒரு வேளத்தில் நம்ம படம் பார்க்காத ஒரு 2K ஜென்ரேஷன் பாயா நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்துருங்க. ஓகேவா? நம்ம லிஸ்ட்டில் 1வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் அனைத்து சிவாஜி ரசிகர்களுக்கும் தெரிஞ்ச 1972 வெளியான வசந்த மாளிகை திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி சார் கூட சேர்ந்து வாணிஸ்ரீ வந்து நடிச்சிருப்பாங்க. வாணிஸ்ரீக்கு அப்போ வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 19 தான். அந்த வயசுலையும் சிவாஜி சார் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம 9 படம் பார்த்தோம் இல்லையா? இந்த 9 படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்தில் வந்து லவ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு பியூர் லவ்வை வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வசந்த மாளிகை படத்தில். ஒரு பணக்கார வீட்டு பையன் காதலுக்காக எப்படி இயங்குவான், அந்த காதலை அவன் எவ்வளவு அழகாக டேக் ஓவர் பண்ணிப்பான், அதுக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஈகோ, சண்டை, காதல் தோல்வி, இது எல்லாத்தையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்கங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்கல்ல, அப்போவே சிவாஜி சார் வந்து லவ் ஃபெயிலியர்லாம் ஆகி
அதுக்கப்புறம் காதலை நினைச்சு பாட்டுலாம் பாடி அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ வசந்த மாளிகை வந்து சிவாஜியோடைய ஃபிலிம் கரியர்லேயே ஒரு ஐகானிக் ஃபிலிம்ஸில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகியும் பயங்கரமான ஹிட்டு. படம் ரீரிலீஸ் வந்து 4-5 டைம் பண்ணிட்டாங்க, அப்பவும் பயங்கரமான ஹிட்டு. நீங்கள் மற்ற படங்களை பார்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வசந்த மாளிகை படத்தை வந்து பாருங்கள். மற்ற படங்களும் பாருங்கள். வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இப்போ இந்த 10 படங்கள் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது என்னுடைய தனிப்பட்ட ரேண்டம் கருத்தை தான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு 10 படத்தை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது எந்த 10 படம் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 10 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு காதலர் தினம். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேவா? ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.